والصلاة والسلام على أشرف الأنبياء ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் கூறும் நபிமார்கள் என்ற இந்த வரலாற்று தொடரினுடைய இரண்டாவது அமர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அல் குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய தினம் அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்களுடைய வரலாற்றினுடைய மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லிவிட்டு நேரடியாக அந்த வரலாற்றுக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்களுடைய வரலாற்று தொடரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த வரலாற்று தொடர் சம்பந்தமான ஒரு முன்னுரையை நான் கடந்த வகுப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைய வகுப்பிலும் அந்த முன்னுரையினுடைய இன்னும் ஒரு பகுதியை உங்களுக்கு வழங்கிவிட்டு எதிர்வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வகுப்பிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சுமார் 25 நபிமார்களை அல்லாஹு தஆலா பெயர் குறிப்பிட்டு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அன்ஆமிலே சுமார் 18 நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனினுடைய சூரா அல் அன்ஆமிலே சொல்லி குறிப்பிடுவதை பார்க்கலாம். அந்த வகையில் அந்த 18 நபிமார்கள் ரசூல்மார்கள் யார் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே சுமார் 18 பேர்களை அல்லாஹு தஆலா பேர் குறிப்பிட்டு சொல்கிறான். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யஅக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 18 நபிமார்களை அல்லாஹு தஆலா இந்த சூரா அல் அன்ஆமிலே பேர் குறிப்பிட்டு கூறுவதை நாம் பார்க்கலாம். மிகிதமுள்ள 7 நபிமார்களையும் அல்லாஹு தஆலா ஏனைய சூறாக்களிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் சூரா அன்ஆமினுடைய 82ஆம் வசனம் தொடக்கம் 86ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த நபிமாருடைய பெயர்களை அல் குர்ஆனிலே அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அல் அன்ஆமிலே அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். யார் ஈமான் கொண்டு விட்டு அதற்கு பின்னால் அவர்கள் இணை வைப்பு என்ற ஒன்றை ஈமானோடு கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அபயம் இருக்கிறது, அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம். இதுதான் எங்களுடைய அத்தாட்சியாகவும் ஆதாரமாகவும் இதனை நாங்கள் ஆத்தைனாஹா இப்ராஹிம அலா கௌமிஹி, இப்ராஹிமுக்கு அவருடைய சமுதாயத்துக்கு எதிராக நாங்கள் கொடுத்த அத்தாட்சி இதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். நர்ஃபஉ தரஜாத்தின் மன் நஷா, நாங்கள் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு கௌரவத்தை அந்தஸ்தை உயர்த்துகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலி, நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் மிக ஞானமிக்கவனும் அறிந்தவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வஹப்னா லஹு இஸ்ஹாக்க, நாங்கள் அவருக்கு இஸ்ஹாக் என்ற அந்த மனிதரை இஸ்ஹாக்கை நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்தோம். யாக்கூபை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். குல்லன் ஹதைனா, அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நேர்வழியை நாங்கள் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நேர்வழியில் செலுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வனூஹன் ஹதைனா மின் கபுல், இதற்கு முன்னால் நூஹையும் நாங்கள் நேர்வழியில் செலுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வமின் துர்ரியத்திஹி, அவருடைய பரம்பரையாகிய தாவூத வ சுலைமான வ அய்யூப, தாவூத் அதுபோல சுலைமான், வ அய்யூப அதுபோல அய்யூப், வ யூசுப் வ மூசா வ ஹாரூன், இப்படி அல்லாஹு தஆலா அடுக்கி கொண்டு போகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான் வ கதாலிக நஜிஸில் முஹ்சினின், இவ்வாறுதான் நல்லறங்கள் புரிபவருக்கு நாங்கள் நட்கூலி கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் எல்லாம் சொல்கிறான். வ ஜக்கரியா, இன்னும் ஜக்கரியாவையும்
வ யஹ்யா யஹ்யாவையும், வ ஈசா ஈசாவையும், வ இல்யாஸ் இன்னும் இல்யாஸையும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான், குல்லும் மினஸ் சாலிஹீன், அவர்கள் அனைவருமே சாலிஹான மனிதர்களில் நின்று உள்ளவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வ இஸ்மாயில இன்னும் இஸ்மாயிலையும், வல் யஸஅயும், வ யூனுஸையும், வலூத்தன் இன்னும் லூத்தையும், இப்படி அல்லாஹு தாலா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அனைவரையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வ குல்லன் ஃபல்லல்னா அலல் ஆலமீன், அனைவரையுமே இந்த உலகத்தாரில் மிகச் சிறந்த மேன்மைக்குரிய மனிதர்களாக ஆக்கினோம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சுமார் 18 நபிமார்களை அல்லாஹு தாலா பெயர் குறிப்பிட்டு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அது தவிர உள்ள ஏனைய 7 நபிமார்களையும் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற 7 நபிமார்களையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல இன்னும் பல இடங்களிலே பெயர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரானிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கலாம். இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன், அல்லாஹு தாலா ஆதமையும் நூஹையும் அதாவது நபிமார்களாக தெரிவு செய்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கலாம். அதுபோல அல்லாஹு தாலா சூரா ஹூதிலே சொல்கிற பொழுது வைல ஆதின் அகாஹும் ஹூதா, அதாவது ஆத் சமூகத்துக்கு அவருடைய சகோதரர் அதாவது ஹூத் என்று சொல்லக்கூடிய அந்த நபியை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு தாலா சூரா ஹூதிலே வைலா சமூத் அகாஹும் சாலிஹா, சமூத் கூட்டத்தாருக்கு அவருடைய சகோதரர் சாலிஹை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுபோல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக சூரா ஹூதிலே சொல்கிற பொழுது வைலா மதியன் அகாஹும் ஷுஐபன், மதியன் வாசிகளுக்கு நாங்கள் அவருடைய சகோதரர் ஷுஐபை நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுபோல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுபோல துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சூரா அல் அன்பியாவிலே பேசுகிற பொழுது வ இஸ்மாஈல வ இத்ரீஸ வ துல்கிஃபுல் என்று அல்லாஹு தாலா அந்த 3 நபிமார்களையும் அல்லாஹு தாலா அடையாளமிட்டு சொல்வதை பார்க்கலாம். அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹு தாலா சூரா முஹம்மதிலே வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது. முஹம்மத் அதாவது ரசூலை தவிர வேறு கிடையாது, அவருக்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் குறிப்பிட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல 4 இடங்களிலே பேசுகிறான். அதிலே ஒரு இடம்தான் இந்த வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்று வரக்கூடிய அந்த வசனம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா 6 சூறாக்களுக்கு நபிமாருடைய பெயர்களை அல்லாஹு தாலா சூட்டுகிறான். அதிலே 6 நபிமார்கள் யார் என்று 6 சூறாக்கள், அந்த 6 சூறாக்களுக்கும் அல்லாஹு தாலா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பெயரை அல்லாஹு தாலா சூட்டி அழைப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் சூரத்து முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது. அதுபோல சூரத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது. சூரா யூசுப் என்று சொல்லி ஒரு சூறா இருக்கிறது. சூரா ஹூத் என்று சொல்லி ஒரு சூறா இருக்கிறது. சூரத்து நூஹ் என்று சொல்லி ஒரு சூறா இருக்கிறது. சூரத்து யூனுஸ் என்று சொல்லி ஒரு சூறா இருக்கிறது. இப்படி 6 சூறாக்களுக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல நபிமாருடைய பெயரை குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா பெயர் சொல்லப்படாத நபிமார்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா சுமார் 25 நபிமாருடைய பெயர்களைத்தான் குறிப்பிடுகிறார். இன்னும் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா அவர்களை குறிப்பிடவில்லை. இது சம்பந்தமாக அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சூரா நிசாவினுடைய 164 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வரசுலன் கது கசஸ்னாஹும் அலைக்க, நபியே சில நபிமார்களுடைய வரலாறுகளை, சில நபிமாருடைய கதைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான். வரசுலன் லம் நக்சுசும் அலைக்க, இன்னும் சில நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், அவருடைய வரலாற்றை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்வதை நம்ம பார்க்கலாம். எனவே 25 நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல பேர் சொல்லி அவருடைய வரலாறுகளை அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னும் பல நபிமார்கள் ரசூல்மாருடைய பெயர்களை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறவில்லை என்ற விஷயத்தை நாம் என்ன செய்யலாம் என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அந்தந்த சமூகத்துக்குத்தான் அனுப்பப்படுவார்கள். ஆனால் இறுதியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்முடைய இந்த சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கு தோன்றிய எல்லா சமுதாயங்களுக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சார்ந்து வருவதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தன் லின்னாசி பஷீரம் வனதீரா. நிச்சயமாக நபியே, உங்களை நாங்கள் இந்த உலக மனிதர்கள் அனைவருக்குமே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுபோல உங்களை நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வலகின் அக்தர நாசி லா யஅலமூன். மனிதர்கள் அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கலாம். உண்மையில் நபிமார்கள் ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற விஷயம் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிமார்களுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும், ரசூல்மார்களுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும், அவர்கள் விடயத்தில் ஒரு முஃமினுடைய அகீதா, ஒரு முஃமினுடைய ஈமான் என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் மிக சுருக்கமாக பார்ப்பது இந்த தலைப்பினுடைய இன்னும் ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா சூரா நிசாவிலே சொல்கிற பொழுது, ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அதுபோல அவனுடைய ரசூல்மார்களை, அவன் அனுப்பிய தூதர்களையும் நீங்கள் நம்புங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுபோல ஹதீஸிலே பார்க்கிற பொழுது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நீண்டதொரு ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிப்ரில் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மனித ரூபத்தில் வந்து ஈமான் என்றால் என்னவென்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய விஷயங்களை சொல்கிற பொழுது, ஆமன்து பில்லாஹி என்று அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே அன் துஅமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல் ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அளித்த அந்த பதில் வரக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீலிலே பார்க்கிற பொழுது, ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல் ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனினுடைய சூரா நிசாவினுடைய 136ஆம் வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், வமை யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், யாராவது அல்லாஹுவை, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, அல்லாஹ்வுடைய வேதங்களை, ரசூல்மார்களை, மறுமை நாளை யாராவது மறுத்தால் ஃபக்கது லல்ல தலாலம் பஈதா, அவர்கள் மிக தூரமான வழிகேடாக வழிகட்டு போய்விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கலாம். எனவே நபிமார்கள் ரசூல்மார்களை ஈமான் கொள்வது என்பது வாஜிபான விஷயம். கண்டிப்பாக நாம் ஈமான் கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், கூலு ஆமன்னா பில்லாஹி, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டோம். வமா உன்சில இலைனா, அதுபோல எங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். வமா உன்சில இலா இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யாக்கூப, அதாவது இப்ராஹிமுக்கு, இஸ்மாயிலுக்கு, இஸ்ஹாக்கு, யாக்கூப் போன்ற நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா எதை வஹியாக கொடுத்தானோ அதையும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வமா ஊத்திய மூசா வ ஈசா வமா ஊத்திய நபியீன மிர் ரப்பிஹிம், இன்னும் மூசாவுக்கு, ஈசாவுக்கு, அதுபோல அதுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அல்லாஹு தாலாவிடமிருந்து அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா எதை வஹியாக அறிவித்தானோ அது அனைத்தையுமே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வேறுபாட்டையும் காட்ட மாட்டோம் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நபிமார்களை, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய அகீதா என்னவென்றால், நபிமார்கள் ரசூல்மார்களை நம்புதல் என்பது இஸ்லாமிய அகீதாவினுடைய மிக முக்கியமான அம்சம். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி, ரசூல் ரப்பிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டதை ஈமான் கொள்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வல் முஃமினூன், இன்னும் மோமின்களும் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், மலக்குமார்களை ஈமான் கொள்வார்கள், வேதத்தை ஈமான் கொள்வார்கள், ரசூல்மார்களை ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, எந்த ரசூல்மார்களுக்கும் இடையிலும் நாங்கள் எந்த விதமான வேறுபாட்டையும் காட்டாமல் அனைவரையுமே நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி மோமின்கள் சொல்வதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிம் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களையும் நம்ப வேண்டும். அது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இல்லல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, யாராவது அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்தார்களோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். யுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையில் அவர்கள் பாகுபாட்டை காட்டி அல்லது நம்புகின்ற விஷயத்தில் அவர்கள் மாற்றம் செய்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இப்படிப்பட்டவர்கள் உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் உண்மையிலே நிராகரிப்பாளர்கள். வஅதத்னா லஹும் வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, அதாவது காஃபிர்களுக்கு
நிராகரிப்பாளர்களுக்கு நாங்கள் இழிவு தருகின்ற வேதனையை கொடுப்போம், தயார்படுத்தியிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹு தாலா ரசூல்மார்களை, நபிமார்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தாரை அல்லாஹ் எச்சரிப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே நபிமார்கள் அனைவரையுமே நாங்கள் நம்ப வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் காட்ட முடியாது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த வசனத்தினுடைய இறுதியிலே உலாய்க்குஹுமுல் காஃபிரூன் ஹக்கா, அவர்கள் தான் உண்மையில் நிராகரிப்பாளர்கள், வஅதது நாளில் காஃபிரீன அதாபும் முஹீனா, இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு நாங்கள் கடுமையான இழிவு தரக்கூடிய வேதனையை தயார்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நபிமாருடைய வரலாற்று தொடரிலே இறுதியாக நாங்கள் இந்த முன்னுரையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சத்துக்கு நாங்கள் வரையிருக்கிறோம். அதுதான் நபிமாருடைய வரலாறுகள் சம்பந்தமாக உலகத்துல பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நபிமாருடைய வரலாற்றை பேசக்கூடிய பல நூட்கள் இருக்கிறது. அந்த நூட்களை நான் மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது அல்லாத இன்னும் பல நூட்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நூட்களை நீங்கள் படித்து வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த அல் குர்ஆன் கூறக்கூடிய நபிமாருடைய வரலாற்று தொடர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு விசாலமான தலைப்பு, எவ்வளவு நாட்கள் இந்த தலைப்பை பேச வேண்டும் என்பதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். குறிப்பாக கிசசுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இது மிகப்பெரிய தப்சீர் கலை மேதை, ஒரு மிகப்பெரிய இப்னு கத்தீர் என்று சொல்லக்கூடிய தப்சீர் இப்னு கத்தீரனுடைய ஆசிரியர் தான் இமாம் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகம் இருக்கிறது கிசசுல் அன்பியா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய புத்தகம். அதுபோல கிசசுல் குர்ஆனுல் கரீம் என்று சொல்லி துக்தூர் ஃபதுல் ஹசன் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுபோல தைசீருல் மன்னான் ஃபி கிசஸில் குர்ஆன் என்று சொல்லி அஹ்மத் ஃபரீத் என்பவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுபோல அல் முஸ்தஃபாத் மின் கிசஸில் குர்ஆன் என்று சொல்லி துக்தூர் அப்துல் கரீம் ஜெய்தான் அவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது. கிசசுல் அன்பியா ஃபில் குர்ஆனில் கரீம் வமா ஃபீஹா மினல் ஐபர் என்று சொல்லி அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-சஅதி அவருடைய புத்தகம் இருக்கிறது. அதுபோல கிசசுல் அன்பியா ஃபில் குர்ஆனில் கரீம் என்று சொல்லி துக்தூர் தௌஃபீக் யூசுப் அல் வாஇ என்று சொல்லக்கூடியவருடைய புத்தகம் இருக்கிறது. அதுபோல கிசசுல் குர்ஆன் அல் கரீம் வசீரத்து சையதுல் முர்சலீன் என்ற புத்தகம் இருக்கிறது, துக்தூர் முஹம்மத் முனீர் அவருடைய புத்தகம். அதுபோல மால் அன்பியா ஃபில் குர்ஆனில் கரீம் என்று சொல்லி அஃபீஃப் அப்துல் ஃபத்தாஹினுடைய புத்தகம் இருக்கிறது. இப்படி வரலாற்றில் நம்மளுடைய வரலாறு சம்பந்தமாக பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய இந்த தலைப்புக்கான புத்தகமாக கிசசுல் அன்பியா ஃபில் குர்ஆனில் கரீம் வமா ஃபீஹா மினல் இபர் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம், அதாவது அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-சஅதி அவருடைய புத்தகத்தை தான் இந்த தொடரை செய்வதற்குனுடைய உசாத்துணியாக நான் எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு அந்த புத்தகத்திலிருந்து எதிர்வரக்கூடிய காலங்களிலே நபிமாருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக மிக முக்கியமான செய்திகளோடு உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கிறேன் என்ற நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான அந்த வரலாற்று தொடரை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று தொடரிலே பேசுகிற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் முழுமையான அறிவை, ஞானத்தை அல்லாஹு தஆலா தந்து இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்தி சுவனம் நுழைவதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.